வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீண்ட கால வர்த்தகம் நிலை வர்த்தகம் அல்லது முதலீடு என்றும் அழைக்கப்படுகிறது. இது பங்குகள், எட்கள் அல்லது பிற சொத்துக்களை நீண்ட காலத்திற்கு, பொதுவாக ஆண்டுகள் அல்லது பல தசாப்தங்களாக, விலை உயர்வு, ஈவுத்தொகை மற்றும் கூட்டு வளர்ச்சியிலிருந்து பயனடைய வைத்திருப்பதை உள்ளடக்கியது. வர்த்தகர்கள் தினசரி அல்லது வாராந்திர விலை நகர்வுகளை பயன்படுத்திக் கொள்ளும் குறுகிய கால வர்த்தகத்தைப் போலல்லாமல், நீண்ட கால வர்த்தகம் அடிப்படை பகுப்பாய்வு மற்றும் பரந்த பொருளாதார போக்குகளில் கவனம் செலுத்துகிறது. நீண்ட கால வர்த்தகத்தின் முக்கிய கோட்பாடுகள். 1. அடிப்படை பகுப்பாய்வு. முதலீட்டாளர்கள் வலுவான நிறுவனங்களை தேர்ந்தெடுக்க நிதி அறிக்கைகள், வருவாய் வளர்ச்சி, வருவாய், கடன் நிலைகள் மற்றும் போட்டி நன்மைகளை பகுப்பாய்வு செய்கிறார்கள். 2. மேக்ரோ பொருளாதார போக்குகள். வட்டி விகிதங்கள், பணவீக்கம் மற்றும் பொருளாதார சுழற்சிகளை புரிந்துகொள்வது தகவலறிந்த முதலீட்டு முடிவுகளை எடுக்க உதவுகிறது. 3. பல்வகைப்படுத்தல். வெவ்வேறு தொழில்கள் அல்லது வெவ்வேறு நிறுவனத்தில் பங்குகளில் முதலீட்டை வைத்திருப்பது ஆபத்தை குறைக்கிறது. 4. பொறுமை மற்றும் ஒழுக்கம். சந்தை ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுகின்றன, ஆனால் நீண்ட கால முதலீட்டாளர்கள் பீதியடைந்து விற்பதை தவிர்க்கிறார்கள். 5. கூட்டு வருமானம். ஈவுத்தொகையை மீண்டும் முதலீடு செய்வது மற்றும் காலப்போக்கில் முதலீடுகள் வளர அனுமதிப்பது வருமானத்தை அதிகரிக்கிறது. 6. இடர் மேலாண்மை. நிலையான வணிகங்களை தேர்ந்தெடுப்பது மற்றும் அதிகப்படியான அந்நிய செலாவணியை தவிர்ப்பது சரிவுகளிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது. நீண்ட கால வர்த்தகர்களின் வகைகள். 1. மதிப்பு முதலீட்டாளர்கள். வலுவான அடிப்படைகளுடன், எடுத்து காட்டாக வாரன் பஃபெட்டின் உத்தி போல், குறைவாக மதிப்பிடப்பட்ட பங்குகளை வாங்கவும். 2. வளர்ச்சி முதலீட்டாளர்கள். அதிக வருவாய் மற்றும் வருவாய் வளர்ச்சி திறன் கொண்ட நிறுவனங்களில் கவனம் செலுத்துங்கள், எடுத்து காட்டாக தொழில்நுட்ப பங்குகள். 3. ஈவுத்தொகை முதலீட்டாளர்கள். செயலற்ற வருமானத்திற்கு நிலையான மற்றும் வளர்ந்து வரும் ஈவுத்தொகையை வழங்கும் பங்குகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். 4. குறியீட்டு மற்றும் ETF முதலீட்டாளர்கள். நிலையான, நீண்ட கால வளர்ச்சியை அடைய பரந்த சந்தை குறியீடுகளில் முதலீடு செய்யுங்கள். நீண்ட கால வர்த்தகத்தின் நன்மை தீமைகள். அடர்வெள்ளை நிற டிக் சின்னம் நன்மை: குறைந்த வர்த்தக செலவுகள், குறைவான பரிவர்த்தனைகள். காலப்போக்கில் கூட்டுத்தொகையின் நன்மைகள். குறுகிய கால வர்த்தகத்துடன் ஒப்பிடும்போது குறைவான உணர்ச்சி மன அழுத்தம். வரலாற்று ரீதியாக, பங்குச் சந்தை நீண்ட காலத்திற்கு மேல்நோக்கி செல்கிறது. பாதகங்கள். மூலதனம் நீண்ட காலத்திற்கு பூட்டப்பட்டுள்ளது. பொருளாதார மந்தநிலையை எதிர்கொள்ள வேண்டும். பொறுமை மற்றும் முழுமையான ஆராய்ச்சி தேவை. நீண்ட கால வர்த்தகம் உங்களுக்கு சரியானதா? நீங்கள் ஒரு அனுபவம் வாய்ந்த வர்த்தகர் என்றால், சந்தை சுழற்சிகள் மற்றும் பங்கை தேர்வு நீங்களே தேர்வு செய்யலாம். குறுகிய கால வர்த்தகத்தை விட பதட்டம் இல்லாத செல்வக் குவிப்பை நீங்கள் தேடுகிறீர்கள் என்றால், நீண்ட கால முதலீடு உங்களுக்கு உகந்ததாகும். வலுவான நீண்ட கால போர்ட்ஃபோலியோவை உருவாக்குதல். நன்கு கட்டமைக்கப்பட்ட நீண்ட கால போர்ட்ஃபோலியோ பல்வகைப்படுத்தல். இடர் மேலாண்மை மற்றும் நிலையான வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் அதை எவ்வாறு உருவாக்கலாம் என்பதை காணலாம். 1. உங்கள் முதலீட்டு இலக்குகள் மற்றும் ரிஸ்க் டாலரன்ஸ் ஐ வரையறுக்கவும். வெல்த் அக்யூமுலேஷன். செல்வக் குவிப்பு, வளர்ச்சி பங்குகள் மற்றும் குறியீட்டு நிதிகளில் கவனம் செலுத்துங்கள். பாசிவ் இன்கம். செயலற்ற வருமானம். ஈவுத்தொகை செலுத்தும் பங்குகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். கேபிட்டல் பிரசர்வேஷன். மூலதன பாதுகாப்பு. தற்காப்பு பங்குகள், பத்திரங்கள் மற்றும் எட்களை தேர்வு செய்யவும். பேலன்ஸ்ட் அப்ரோச். சமச்சீர் அணுகுமுறை. வளர்ச்சி, மதிப்பு மற்றும் ஈவுத்தொகை பங்குகளின் கலவை. பங்கு வர்த்தகத்தில் உங்களுக்கு அனுபவம் இருந்தால், சந்தை சுழற்சிகளை கண்காணிக்கும் நேரத்தில் வளர்ச்சி மற்றும் மதிப்பு பங்குகளின் கலவையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். 2. ஆசட் அலோகேஷன். சொத்து ஒதுக்கீடு. வலுவான போர்ட்ஃபோலியோ வெவ்வேறு சொத்து வகுப்புகளை சமநிலைப்படுத்துகிறது. வயது குறைந்த முதலீட்டாளர்கள் பங்குகளுக்கு அதிகமாக ஒதுக்கலாம் 80 விழுக்காடு கூட்டல். ஆபத்து விரும்பாத முதலீட்டாளர்கள் பத்திரங்கள், ரொக்கத்தில் அதிகமாக வைத்திருக்கலாம். 3. ஸ்டாக் செலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. பங்கு தேர்வு உத்தி. வளர்ச்சி பங்குகள், அதிக வருமானம், அதிக ஆபத்து. அதிக வருவாய் மற்றும் வருவாய் வளர்ச்சி கொண்ட நிறுவனங்கள். எடுத்துக்காட்டுகள்: தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம் மற்றும் டிஸ்ரப்டிவ் சீர்குலைக்கும் தொழில்கள். கவனிக்க வேண்டிய விஷயங்கள்: வருவாய் வளர்ச்சி, ஏப்ஸ் வளர்ச்சி விகிதம், பேக் விகிதம். வளர்ச்சி பங்குகளுக்கான எடுத்துக்காட்டு: ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், டாடா கன்சியூமர். மதிப்பு பங்குகள், நிலையான, குறைத்து மதிப்பிடப்பட்டது. வருவாய் மற்றும் சொத்துக்களின் அடிப்படையில் உள்ளார்ந்த மதிப்பிற்கு கீழே வர்த்தகம் செய்யும் பங்குகள். வலுவான இருப்புநிலை குறிப்புகள் மற்றும் பணப்புழக்கம்.
அளவீடுகள் குறைந்த பேக் அதிக ஈவுத்தொகை மகசூல் வலுவான ரோ. டிவிடெண்ட் ஷேர் ஈவுத்தொகை பங்குகள் செயலற்ற வருமானம் மற்றும் நிலைத்தன்மை. நிலையான ஈவுத்தொகையை செலுத்தும் முதிர்ந்த நிறுவனங்கள். மறுமுதலீடு மூலம் கூட்டு வருமானத்திற்கு ஏற்றது. அளவீடுகள் ஈவுத்தொகை மகசூல் செலுத்தும் விகிதம் விடச்சிறிது 60 விழுக்காடு. டிவிடெண்ட் ஹிஸ்டரி ஈவுத்தொகை வளர்ச்சி வரலாறு. 4. எட்கள் மற்றும் குறியீட்டு நிதிகள் குறைந்த விலை பல்வகைப்படுத்தல். பரந்த சந்தை வெளிப்பாட்டிற்கு எட்கள் நீண்ட கால நிலைத்தன்மைக்கு சிறந்தவை. 5. இடர் மேலாண்மை மற்றும் சந்தை நேரம். மிகைப்படுத்தலை துரத்துவதை தவிர்க்கவும். அடிப்படையில் வலுவான பங்குகளில் ஒட்டிக்கொள்ளவும். ஆண்டுதோறும் மறு சமநிலைப்படுத்துதல். சந்தை நிலைமைகளின் அடிப்படையில் ஒதுக்கீடுகளை சரிசெய்யவும். ஆபத்தை குறைக்க காலப்போக்கில் சிறிய அளவுகளில் முதலீடு செய்யுங்கள். வெளியேறும் உத்தியை கொண்டிருங்கள். நீண்ட கால முதலீட்டில் கூட நிலைகளை எப்போது குறைக்க வேண்டும் அல்லது துறைகளை மாற்ற வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 6. பொருளாதார போக்குகள் மற்றும் பார்க்க வேண்டிய நீண்ட கால பார்வைகள். AI மற்றும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு. AI கிளவுட் கம்ப்யூட்டிங் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. சுகாதாரம் மற்றும் உயிரியல் தொழில்நுட்பம். வயதான மக்கள் தொகை மருந்து முன்னேற்றங்கள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் எவ்கள் அரசாங்க ஊக்கத்தொகைகள் காலநிலை மாற்றம். நிதித்துறை மற்றும் இன்ஃப்ளேஷன் பிளேஸ். பணவீக்க விளையாட்டுகள் வங்கிகள் காப்பீடு பொருட்கள். 7. போர்ட்ஃபோலியோவை கண்காணித்து சரிசெய்யவும். காலாண்டு சரிசெய்தல். வருவாய் அறிக்கைகள் பொருளாதார குறிகாட்டிகள் மற்றும் சந்தை மாற்றங்களை மதிப்பாய்வு செய்யவும். ஈவுத்தொகையை மீண்டும் முதலீடு செய்யுங்கள். கூட்டுத்தொகைக்கு ஒரு DRIP ஈவுத்தொகை மறு முதலீட்டு திட்டம் பயன்படுத்தவும். வரி மேம்படுத்தல். வரி சாதகமான கணக்குகளை பயன்படுத்தவும். இதுவரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்திருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.